பாலு வா போலாம். எங்க போலாம்? ஒரு சின்ன வேலை இருக்கு, வா போலாம். யார் வீட்டுக்கு? ஒரே ஒரு நிமிஷம். தாத்தா தம்பி, நீங்க என்னப்பா இங்க இங்க? போலையா வீடு எங்க இருக்கு? வாமா, நான் கூட்டிட்டு போறேன். உட்காருங்கய்யா. ஐயா, நீங்க என்னையா எங்க வீட்டுக்கு? அது வந்து கங்காக்காக வந்திருக்கோம்மா. கங்கா வேலைக்கு போயிருக்காமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீங்க எதுக்குமா கங்காவை பார்க்கணும்? சாமிக்கு பொங்கல் படைக்கணும்னு ஆசைப்பட்டா. அப்ப அவ கைக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடணும்னு கேட்டா. அது நீங்க தானம்மா என்கிட்ட கூட சொல்லியிருந்தா. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கூட எப்பவும் கேட்டுட்டே இருப்பாம்மா. ஆனா குவாரி வேலைக்கு போய் போய் அவ கையே கருகி போய் கிடக்குமா. அந்த மைக்கா அவ கையில பட்டு அவ கையே நாசமா போயிடுச்சுமா. ஆனா ஏம்மா நீங்க ஸ்கூல்ல சேர்க்கலையா? இந்த ஊர்ல ஸ்கூலே இல்லையா? ஸ்கூல் இல்லாம எப்படி? அப்போ பசங்கெல்லாம் என்ன பண்றாங்க? வீட்டை நடத்தணும்னா வேலைக்கு போய் தானே ஆகணும். நீங்க போக வேண்டியதானே? எங்களுக்கு வேலை இருந்தா சின்ன பசங்களை ஏன் வேலைக்கு அனுப்ப போறோம்? இங்க பெரியவங்களுக்கு வேலை இல்ல, குழந்தைங்களுக்கு படிப்பு இல்ல. ஏதாவது எதிர்த்து பேசினா அடிப்பாங்க. குவாரிக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாலும் அடிப்பாங்க. வசதி இல்லாதனால பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. கண்ணீர் விடுறது தவிர எங்களுக்கு வேற வழி எதுயா? இதோ வண்டி வந்துருச்சுங்கய்யா, கங்கா வந்துருவா. கங்காவை இன்னைக்கு ரொம்ப ஆழத்துல அனுப்புனாங்க, அதனால செத்துட்டாத்த. செத்துட்டாளா? என் பொண்ணு செத்துட்டாளா? என் பொண்ணு செத்துட்டாளா? என் பொண்ணு கொன்னுட்டாங்களே! என் பொண்ணு கொன்னுட்டாங்களே கங்கா! பெத்த வயசுக்கு சோறு போட பொண்ணு என் பொண்ணு நான் இழந்துட்டேனே. ஒரு நாள் கூட என் குழந்தை நிம்மதியா இருந்ததில்ல, சந்தோஷமா ஆடி பாடி விளையாடினதில்ல. இப்போ என் புள்ள கோழியோட வந்திருக்காளே, எனக்கு சோறு போட வேலைக்கு போட புள்ள இப்படி தொடமா வந்து கிடக்குறாளே. காவு கொடுத்துட்டோமே. இது குழந்தைய நினைக்கலையா, எங்க தெய்வமா நினைச்சோம். எங்க தெய்வத்தையே கொண்டுட்டாங்கய்யா. பார்க்க கூட முடியாது. சின்ன ஆசையை கூட நம்மளால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு பாலு. இப்போ வை. உங்க கை மாதிரி என் கைய ஆக்குறீங்களா? இது வரைக்கும் ஊரா பிள்ளைக்கு தான் நடந்துச்சு, இன்னைக்கு ஓம் பிள்ளைக்கே நடந்துருச்சு, நாளைக்கு வேற ஆளுக்கு நடக்கும். அங்க வேலைக்கு போற எல்லா குழந்தைக்கும் இதே கதிதான். ஒவ்வொரு நாளும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு நம்ம குழந்தை நினைச்சு கவலைப்பட வேண்டியதுதான். இந்த ஊர்ல ஒவ்வொரு குழந்தையும் நல்லா இருக்கணும்னா அந்த பிரம்மராட்சச செங்காரெட்டி சாகடையா. அவன் செத்தாதான் இங்க எல்லாருக்கும் நிம்மதி. அந்த குவாரி எங்க இருக்கு தாத்தா? ஐயா மன்னிச்சிடுங்க. எவ்வளவு தடவை தான் சொல்லுது, தண்ணி குடிக்க சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்க? ஒரு தடவை இங்க தண்ணி குடிக்க பார்த்தேன், நடக்கிறதே இல்ல. ஐயா மன்னிச்சிடுங்க. அண்ணா, ருத்ரகாளீஸ்வரர் ரெட்டி குவாரிக்கு வந்துகிட்டு இருக்கானா? அவனை பெத்தவங்களுக்கு என்ன முடிவை கொடுத்தனோ அதே முடிவை தான் அவனுக்கும் கொடுக்க போறான். சக்கரபாணி போறதுக்கு வரட்டும்.